ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு. அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வெண்டைக்காவை ஒரு பவுலில் வச்சுக்கணும். அதே கடாயை சூடு பண்ணி எண்ணெய், வெந்தயம், கடுகு, வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை எடுத்து அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிச்சு கிரேவி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அப்புறம் வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காவை அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு அதோட ஊற வச்சிருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 4 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். இதே மாதிரி ஈஸியான ரெசிபி தெரிஞ்சுக்க அபியும் அறுசுவையும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.